அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய தலைப்பு தமிழக பண்பாடு. இது 11th எத்திக்ஸ் புக்கோட ஃபர்ஸ்ட் லெசன். இந்த எத்திக்ஸ் புக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால எல்லா பாயிண்ட்ஸுமே தெளிவா படிங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே ஒரே வீடியோவில் கவர் பண்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வீடியோவை முழுசா பாருங்க. பாயிண்ட்ஸ்குள்ள போயிடலாமா? பண்படு என்னும் வேர் சொல்லில் இருந்து தோன்றியதே பண்பாடு. அப்ப பண்பாடோட வேர் சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா பண்படு அப்படின்றதுதான். தமிழில் முதலில் பண்பாடு என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா டி.கே. சிதம்பரநாதர். பண்புடையார் பட்டுண்டு உலகம், இந்த வரிகளை யார் சொன்னதுன்னா வள்ளுவர். இந்த மாதிரி வரிகள் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. பண்பாடு என்பது, சோ பண்பாடுக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது பண்பாடுன்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் தான் யோசிப்போம். ஆனா இங்க பண்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னு எக்ஸாக்டா ஒரு மீனிங் கொடுத்திருக்காங்க. பண்பாடு என்பது மாந்தனது அக உணர்வு வளர்ச்சியையும் சீர்மையும் குறிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகரிகம் என்பது மாந்தனது புறத்தோற்ற வளர்ச்சியின் செம்மையை குறிப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழர் தோற்றம் குறித்து 4 வகை. தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் யாரு, அவங்க வந்த வழிமுறை என்ன அப்படின்னு வித்தியாசமா நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அதுல 4 கருத்துக்களை இங்க முன் வச்சிருக்காங்க. ஸோ முதல் கருத்து என்னன்னா தமிழர்கள் குமரி கண்டத்தில் வாழ்ந்து வந்தார்கள். இது முதல் ஸ்டேட்மெண்ட்டா வைக்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தென்னிந்தியாவின் பழங்குடிகள், இந்த தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்துட்டு தென்னிந்தியாவின் பழங்குடிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதை செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டா வைக்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் இருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தோரின் வழித்தோன்றல்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு 3வது கருத்தா வைக்கிறாங்க. மத்திய வட இந்தியா நிலப்பரப்புகளில் இருந்து காலப்போக்கில் தென்னிந்தியா வந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு 4வது ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க. ஸோ மேக்சிமம் இதில் அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். தமிழர்கள் குமரி கண்டத்தில் வாழ்ந்து வந்தார்கள் அப்படின்றது தான். தமிழக பண்பாட்டின் தொன்மையை அறிந்து கொள்ள பெரிதும் துணை புரிபவை எதுனா தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்கள் தான். இந்த 2 நூல்கள் தான் பழந்தமிழரின் தொன்மையை பற்றி விரிவா விளக்குகின்றது. தொல்காப்பியத்தின் பொருள் அதிகாரம் இருக்கு இல்லையா, இது பழந்தமிழருடைய அக மற்றும் புற வாழ்க்கையை பற்றி சொல்லுது. சங்க இலக்கியங்கள்லாம் நமக்கு வர்றது என்ன, 8 தொகையும் 10 பாட்டும் தான் இல்லையா. சோ இந்த 2 நூல்களும் அந்த கால மக்களுடைய பொருளாதார வாழ்க்கையை படம் எடுத்து காட்டுகின்றதுன்னு சொல்றாங்க. அன்பின் 5 திணைகள் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 வகை திணைகள்லயும் இருக்கக்கூடிய மக்களை பத்தியும் அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பத்தியும் சொல்றது. சோ இந்த அன்பின் 5 திணைகளை 3 வகையா சொல்றாங்க. முதல் பொருள், கருப்பொருள், உரிபொருள். முதல் பொருள் அப்படின்னா நிலமும் பொழுதும், சரிங்களா. கருப்பொருள்னா அவங்க வழிபடக்கூடிய தெய்வம், வழிபாட்டு முறைகள், வாழ்க்கை முறை, விளைவிக்கிற பொருள், இது எல்லாமே வந்துட்டு கருப்பொருள்ல வரும். உரிபொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் வாழ்க்கையை பத்தியும் அது வழியா வரக்கூடிய உணர்வு நிலைகளையும் சொல்றாங்க. அடுத்து பதிற்று 10. பதிற்று 10 சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது சேர மன்னர்களுடைய நூல்கள் தான் இல்லையா. சேர மன்னர்களை பத்தி விரிவா சொல்லக்கூடிய ஒரு 8 தொகை நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பதிற்று 10 தான், சரிங்களா. இது சேர மன்னர்களின் வணிக முறை, ஆட்சி சிறப்பு, போர்த்திறம், கொடைத்திறம், இது எல்லாத்த பத்தியும் சொல்லுது. பரிபாடல், இதை நம்ம இசை நூல் அப்படின்னு சொல்லுவோம். பாண்டியர்களின் தலைநகரமாகிய மதுரையின் சிறப்பையும் வைகை ஆற்றின் சிறப்பையும் திருமால், முருகன் போன்ற தெய்வங்களை வழிபட முறையும் சொல்றாங்க, சரிங்களா. அடுத்து ஆற்றிடை காட்சி உடரத் தோன்றி பெற்ற பெருவலும் பெறார்க்கு அறிவறி சென்று பயன் எதிர சொன்ன பக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுப்படை நூல்களை பற்றி தொல்காப்பியர் விவரிச்சு சொல்றாங்க. அதாவது புகழ்ந்தும் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த ஆற்றுப்படை நூல்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன, அதாவது பரிசில் பெற்று வந்த ஒரு புலவர் பரிசில் பெறாத ஒரு புலவரை பார்த்து இந்த பக்கமா எப்படி போ, இங்க ஒரு அரசர் இருப்பாரு, அவரை நல்லா பாட்டு பாட நிறைய பொருள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு
இன்னொரு புலவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக இந்த புலவர் வழி சொல்ற விதமா தான் இந்த ஆற்றுப்படை நூல்களே இருக்கும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அப்ப தமிழர்கள் எவ்வளவு பரந்த மனத்தோட இருந்தாங்க அப்படின்ற செய்திய தொல்காப்பியர் இந்த நூல் மூலமா சொல்லியிருப்பாரு. அடுத்து குறிஞ்சி பாட்டும் முல்லை பாட்டும் இந்த 2 நூலும் என்ன சொல்லுதுன்னா, நிலவளம் மற்றும் காதலின் சிறப்பு இவற்றை பற்றி விரிவா பேசுது அப்படின்னு சொல்றாங்க. நெடுநல் வாடை காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை காஞ்சி பாண்டிய நெடுஞ்செழியன் அவருடைய சிறப்பை பத்தி பேசுது. பட்டினப்பாலை சோழ நாடு தரைவழி வணிகத்தாலும் கடல் வழி வணிகத்தாலும் வளம் பெற்று அந்த நாடு வந்து முட்டா சிறப்போட பட்டினம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து பெரிப்ளஸ் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரேபியாவில் இருந்தும் கிரேக்கத்தில் இருந்தும் வணிக பொருட்களை ஏற்றி கொண்டு நாவாய்கள் முசிறியில ரொம்ப செறிந்து கிடக்குது, நிறைய இருக்கு அப்படின்னு வந்து அவருடைய நூல்ல சொல்லியிருக்காரு. அடுத்து கிரேக்கர்கள் இவங்க வந்துட்டு 5ஆம் நூற்றாண்டுல இருந்தா தமிழர்களுடைய வாணிகம் வச்சுக்கிட்டாங்க. அப்படி வாணிகம் வச்சுக்கும் போது அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் தமிழோட நிறையவே மிக்ஸ் ஆயிருக்கும். சோ அவங்க என்னென்ன வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரிசிய வந்து அரிசா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லவங்கத்தோட இன்னொரு பேர் தான் கருவா. சரிங்களா? இந்த லவங்கத்தை கார்பியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சியோட வேர் இருக்குல்ல, அத வந்துட்டு சிஞ்சிஃபேரஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்பாலி இது வந்துட்டு ஒரு வகையான நீல் மிளகு. நம்ம இப்ப குட்டி குட்டியா பாக்குறோம், அப்பெல்லாம் மிளகு வந்து நல்லா பெருசு பெருசா இருக்கும். சரிங்களா? அது நீட்டா இருக்கும். அந்த பிப்பாலிய பெரி பெரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது ரோமர்கள் குறிப்பிடும் பட்டினங்களான ரோமர்கள் சில பட்டினங்களை பத்தி சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, துறைமுக பட்டினங்கள் தான் நம்ம பட்டினம் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ தொண்டியை வந்து திண்டிஸ் சொல்லியிருக்காங்க, முசிறியை முசிரிஸ், பொற்காடை பகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மரக்காணத்தை சொபட்மா அப்படின்னும், மசூலிப்பட்டினத்தை மசோலியா அப்படின்னும், கொற்கையை கொல்சாய் அப்படின்னும், நாகப்பட்டினத்தை நிகாமா அப்படின்னும், காவிரி பூம்பட்டினத்தை கமரா அப்படின்னும், புதுச்சேரியை பொதிகை அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 7 வள்ளல்களை பற்றிய குறிப்புகளை பார்த்திடலாம். சோ அந்த 7 வள்ளல்கள் யார் யாரு, அவங்க செய்த ஆட்சி பகுதி எது, அவங்களுடைய வள்ளல் தன்மை என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பேகன் பழனி மலையில ஆட்சி செஞ்சிருக்காரு. அவரோட வள்ளல் தன்மை பாத்தீங்கன்னா, மயிலுக்கு போர்வை தந்தவர். பாரி பரம்பு மலை முல்லை கொடி படர்வதற்கு தன் தேரையை தந்தவர். திருமுடிக்காரி மலையமா நாடு குதிரைகளை பரிசாங்க வழங்கியவர். ஆய் அண்டிரன் பொதிய மலை நீல நாகத்தினுடைய இறைவனுக்கு போர்த்தி மகிழ்ந்தவர். நல்லி கண்டீரமலை மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கியவர். வல்வில் ஓரி கொல்லிமலை யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர். அதியமான் தகடூர் அரிய நெல்லிக்கனியை அவைக்கு வழங்கியவர். சரிங்களா? அடுத்து ஹிப்பாக்ரேட்டஸ், அதாவது இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர், 5ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். இவரு இந்திய மருத்துவ முறைகளையும் மருத்துவ வகைகளையும் தான் இவர் கையாண்டிருக்காரு. இவரு மிளகை நம்ம பெப்பர் சொல்றோம்ல, அந்த மிளகை இந்திய மருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. பராந்தக சோழனின் உத்திரமேரூர் கல்வெட்டு இது வந்து சோழர் கால கிராம ஆட்சி முறையை பத்தி சொல்லுது. அதாவது ஒரு ஆட்சியர் தேர்ந்தெடுக்கப்படும் முறைகள், அவங்களுடைய தகுதிகள், இது எல்லாத்தையும் பத்தியும் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு எடுத்து சொல்லுது. பட்டயம் அப்படின்னாலே, அதாவது பொன் மற்றும் செம்பு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு உலோக தகடு வந்து இருக்கும். சரிங்களா? இந்த உலோக தகடு மேல ஒரு அரசனுடைய பெயரு, அவருடைய காலம், பட்டயம் அளிக்கப்படும் நோக்கம், இது 3மே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது என்னென்ன லெட்டர்ஸ்ல எழுதுவாங்கன்னா, பிராகிருத மொழியிலும் வடமொழியிலும் தமிழிலும் எழுதுவாங்க. வேள்வி குடி பட்டயம், தலவாய்புர செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு, சிவகாசி செப்பேடு இது எல்லாமே பாண்டியர் கால பட்டயங்களா இருக்கு. திருவாலங்காடு பட்டயங்கள், கரந்தை செப்பேடு, அன்பில் பட்டயம், லேடன் பட்டயம் போன்றவை சோழர் கால பட்டயங்களா இருக்கு. நாணயங்கள், பொதுவா சங்க காலத்துல நாணயங்கள் வந்துட்டு செப்பு நாணயங்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கும்.
சோ மேக்சிமம் எல்லா நாணயமுமே சதுர வடிவத்துல தான் இருக்கும். சரிங்களா? பாண்டியர் காலத்துல வெளியிடப்பட்ட நாணயங்கள்ல ஒரு புறத்துல யானையும் மறுபுறத்துல இரட்டை மீன்களும் காணப்படும். பல்லவர் காலத்துல வெளியிடப்பட்ட நாணயங்கள்ல ரெட்டை மீன், கப்பல், நந்தி போன்ற சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். முதலாம் ராஜராஜன் காலத்துல வெளியிடப்பட்ட நாணயங்கள்ல புலியும் அதன் அருகில் இரட்டை மீனும் காணப்படும். சரிங்களா? இரண்டாம் வரகுணன் வெளியிட்ட தங்க நாணயம் கிரந்த எழுத்துல தான் வெளியிடப்பட்டிருக்கும். அதுல அவரோட பேரும் சேர்த்து பொறிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதாவது மகேந்திரவர்மனுடைய மண்டகப்பட்டு கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, அழியக்கூடிய பொருட்களா இருக்கக்கூடிய மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு கோயில்கள் சங்க காலத்துல கட்டப்பட்டதாகவும் அதை தொடர்ந்து களப்பிரர் வரைக்கும் இதை கட்டப்பட்டதாகவும் செய்திகள் வந்து சொல்லுது. வினையே ஆடவருக்கு உயிர், இது வந்து ஒரு குறுந்தொகை பாட்டு. இது என்ன சொல்லுதுன்னா, ஆண்களோட நிலைமையும் அவங்க தங்களுடைய வாழ்விடங்களுக்கு ஏத்த தொழில்களையும் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றத பத்தி சொல்றாங்க. சரிங்களா? பழங்கால தமிழகம் வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே குமரி வரை பரவி இருந்தது அப்படின்னு வந்துட்டு தொல்காப்பியர் தன் பாடல் மூலமா எப்படி சொல்றாரு அப்படின்னா, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல் உலகத்து அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல் வரிகளை குறிப்பிட்டிருக்காரு. தமிழகத்தோட எல்லைகளை பத்தி சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்து நக்கீரர் எழுதிய இறையனார் களவியல் உரையில இவர் தமிழ் சங்கங்களை பத்தி எழுதியிருக்காரு. தொல்காப்பியம் கூறும் புறத்திணைகள் மொத்தம் 7. சரிங்களா? தெரியும்ல, அதாவது வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழுநை இதெல்லாம் சொல்லுவோம்ல, இதெல்லாம் புறத்திணைகள் வரும். புறப்பொருள், வெண்பா, மாலை மொத்தம் 12 புறத்திணைகளை பத்தி சொல்லுது. அடுத்து விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்சே, அதாவது இந்த பாடல் வரிகள் என்ன சொல்றாங்கன்னா, விருந்து என்பது புதியது அப்படின்ற ஒரு சொல்ல வருமா. அதாவது விருந்தினர்கள் எல்லாருமே புதியவர்கள். நம்ம இப்ப என்ன சொல்றோம், அதாவது நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸை தான் நம்ம விருந்தினர்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த காலத்துல வீட்டுக்கு யார் புதுசா வராங்களோ அவங்கதான் வந்து கெஸ்ட், அவங்கதான் வந்து விருந்தோம்பல் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு நம்ம பண்ணுவோம். அததான் இவர் என்ன சொல்றாருன்னா, விருந்து என்னும் சொல்லுக்கு புதியது என்றது பொருள் அப்படின்னு சொல்றாங்க. கோவலர் மழவிடை பூட்டிய குழாய் தீம்புலி செவி அடை தீர தேக்கிலே பகுக்கும் புள்ளி நல்லாட்டு. இது வந்து ஒரு அகநானூறு பாட்டு. இது என்ன சொல்லுதுன்னா, இரவில வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு நெய் கலந்த இறைச்சி வந்து சமைச்சு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப எல்லாம் கண்டிப்பா கொடுக்க முடியாது அந்த மாதிரிலாம், ஏன்னா பொருளாதாரம் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. அடுத்து ஒரு நாள் சென்றாலும் இரு நாள் சென்றாலும் பல நாள் சென்றாலும் முதல் நாள் போன்று இன்முகத்துடன் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் தன்னுடைய பாடல்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க. சங்ககால மக்களும் அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் 2 நாளுக்கு மேல நம்மளால ஒரு கெஸ்ட் வீட்டுல இருக்க முடியுமா? சோ அதுதான் சங்க காலத்துக்கும் இக்காலத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சரிங்களா? அடுத்து மாடு மேய்க்க புறப்படும் பொழுது ஆயர்கள் உணவினை மூங்கில் குழாயில் இட்டு மாட்டோட கழுத்துல கட்டியிருப்பாங்களாம். ஏதாவது அந்த சாப்பாடு இருக்கல, நம்மளாம் இப்ப டிஃபன் பாக்ஸ் வச்சு எடுத்துட்டு வரோம், அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம், மூங்கில் குழாக்களை போட்டு அடைச்சு மாடோட கழுத்துல கட்டிருவாங்க. அப்ப யாராவது வந்து பசின்னு வந்து கேட்டாங்கன்னா அதை உடனே எடுத்து கொடுத்து பகிர்ந்து சாப்பிடுவாங்களாம். அப்படிதான் நம்ம வந்து பரந்த மனத்தோட சங்க காலத்துல இருந்திருக்கோம். சரிங்களா? அடுத்து பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகள் அது வந்துட்டு மடைநூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்களாம். சரிங்களா? அடுத்து வயது என்பது உயிரோடு கூடிய உடலுக்கு தான் இருக்கு, ஆன்மாவுக்கு வந்து கிடையாது அப்படின்னும், ஆன்மா தான் எதிலிருந்து வந்ததோ அதிலே சேரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா லயமாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆலயம் தொழுவது சாலையும் நன்று, சாலவும் நன்று அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருக்காரு. சோ கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியும் சொல்லுது. நடன மகள் விரலி, டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, அந்த பெண்மணிய விரலி அப்படின்னு சொல்றாங்க. நடன மகனை கூத்தன் அப்படின்னு சொல்றாங்க. முருகனை வழிபட்டு ஆடும் கூத்து குன்றக்குறவை அப்படின்னும், பெருமாளை வழிபட்டு ஆடும் கூத்து ஆய்ச்சியர் குறவை கூத்து அப்படின்னு சொல்றாங்க. சிவன் ஆடுகின்ற கூத்து தாண்டவம் அப்படின்னு சொல்றாங்க. வேளாண்மை செழிக்க உதவிய காவேரி ஆற்றுக்கு, அதாவது இப்போ வேளாண்மை செழிக்குதுன்னா அதுக்கு முக்கியமான ஒரு மேஜர் பார்ட் எதுக்குன்னா காவிரி நதிக்கு தான் இல்லையா. அந்த காவிரி நதிக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமா தான் ஆடி 18 நம்ம ஆடி பெருக்குன்னு செலிப்ரேட் பண்ணல, செலிப்ரேட் பண்றோம் இல்லையா.
அதை வந்து அப்பவே பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பயிர் வளர்வதற்கும் மழைக்கும் காரணமா இருக்கக்கூடிய சூரியனை வழிபடுறதுதான் பொங்கல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஏறு தழுவுதல் விளையாட்டில், அதாவது காளைகளை அடக்கி பெண்களை தன் மனைவியாக மணப்பாங்க. அடுத்து இந்திர விழா, அதாவது மருதநில கடவுள் பாத்தீங்கன்னா இந்திரன். அந்த இந்திரனை வழிபட்ட மக்கள் மேக்சிமம் இந்த பௌர்ணமி டேஸ், முழு நிலா நாள்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாளை தான் இந்திர விழாவா கொண்டாடி இருக்காங்க. இந்த இந்திர விழா ரொம்ப சிறப்பா கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பரதநாட்டியத்துல ஒரு முக்கியமான கூறுன்னு பாத்தீங்கன்னா கை அசைவுகள் தான். அந்த கை அசைவ ஹஸ்தம் அப்படின்னும் அத தமிழ்ல முத்திரை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்து 3 சங்கங்கள் இல்லையா. முதல் சங்கம் தென்மதுரையில வச்சிருக்காங்க. அதை யாரு வளர்த்தாங்க அப்படின்னா காய்ச்சின வழுதி காலம் முதல் கடுங்கோன் வரைக்கும். அடுத்து இடைச்சங்கம் கபாடபுரம். சோ அதை யாரு வளர்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் காலம் வரை. கடைச்சங்கம் இன்றைய மதுரையில பண்ணிருக்காங்க. சோ வளர்த்தவங்கன்னு பாத்தீங்கன்னா முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி காலம் முதல். சரிங்களா? அடுத்து திணை. திணைவகைகள் நிலம், சிறுபொழுது, பெரும்பொழுது, உரிப்பொருள் இல்லையா. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், சிறுபொழுது யாமம், பெரும்பொழுது கூதிர் முன்பணி, உரிப்பொருள் பாத்தீங்கன்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், சிறுபொழுது மாலை, பெரும்பொழுது கார், உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், சிறுபொழுது வைகரை, பெரும்பொழுது பாத்தீங்கன்னா 6 பெரும்பொழுதுகளும் வரும். கூதிர் முன்பணி, கார் இளவேனில், முதுவேனில், பின்பணி. உரிப்பொருள் ஊடலும் ஊடல் நிமித்தமும். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், சிறுபொழுது ஏற்பாடு, இதுக்கும் 6 பெரும்பொழுதுகளும் வரும். உரிப்பொருள் பாத்தீங்கன்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும், சிறுபொழுது நண்பகல், பெரும்பொழுது இளவேனில், முதுவேனில், பின்பணி. உரிப்பொருள் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ தொடர்ந்து எத்திக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸும் ஒரு வரியா படிக்கணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணி படிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.